கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு பாவம் பண்ண பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு முன்னாடி நிறுத்தி சொல்கிறாங்க கல்லெறியணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, உங்களை பாவம் இல்லாத முதல்ல கல்லெறிங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாருமே நிற்கல. அதே போல் தான் நம்மளும் ஒரு சில நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் மன்னிச்சு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டாரு. அதையெல்லாம் மறந்துட்டு இன்னும் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு மற்றவங்க மேலே குறை சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பையும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஒருவேளை அவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட விரோதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்கும்போது அதன் மூலிமா அவங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஸோ மற்றவங்களை குறை சொல்லாமல் அவங்கள மன்னிக்க கற்றுக்கோங்க, அவங்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டுங்க. அதன் மூலிமா அவங்க வாழ்க்கையும் மாறும், அவங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.